ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நான்வெஜ் சுவையில் இருக்கிற மாதிரியே ஒரு வெஜ் ரெசிபி தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் வச்சு பெப்பர் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் போட்டு அந்த தண்ணியை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூட நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் போல் தேவைப்படும். வெங்காயம் நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கி அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் திங் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைட் டிஷ்க்கு நல்லா அட்டகாசமாக செட் ஆகும். அண்ட் தென் வந்து மஞ்சத்தூள், இது வந்து நான் ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம் அண்ட் வத்தல் அரைச்சி வச்ச மசாலா தான் இது. ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா வந்து நம்ம தண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகும் அந்த மீல் மேக்கரில். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி போல் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒன்று சேர திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை குக் பண்ண வரப்போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம் தேவைக்கு. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா திக்னஸாக ஆகிடும். மசாலாலாம் அப்சர்வ் பண்ணிட்டு இது வந்து நல்ல ஒரு ஏற்ற சைட் டிஷ். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, நீங்கள் கோகனட் மில்க் ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா இது அட்டகாசமான சைட் டிஷ்ஷு நான் சொல்லுவேன். தென் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கோரியண்டர் போட்டு இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த ரெசிபி வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye-bye.